பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்க முன்னாடி இதை பண்ணா செருப்படி தான் உழுகுமே ஒழிய ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் விழித்து கொண்டார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்காக சீமான் மீது பச்சாதாவெல்லாம் காட்ட முடியாது. சீமான் மீதான இந்த தாக்குதல் என்பது குறைவுங்கிறேன். காசுக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய கும்பலை இனியும் வளரவிடக்கூடாதுங்கிற அந்த கான்சியஸ் ஆனது முற்போக்காளர்கள் மத்தியில வந்திருக்கு அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் இது. இல்ல அவர் பயந்து போய் கிடக்கிறார். சரி, அவர் எதிர்ப்பது எங்கள் தலைவரை. தமிழ்நாட்டிற்காக 94 ஆண்டு வயது வரை தன்னலம் இல்லாம உழைத்த ஒரு தலைவரை அவன் அசிங்கப்படுத்தும் போது, அவர் எச்ச வேலை செய்யும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்காம அதை அம்பலப்படுத்தாம எப்படிங்க இருக்க முடியும்? சீமான் செய்வது என்பது குற்றச்சாட்டோ விமர்சனம் கூட கிடையாது, மாறாக அவதூறு. அதுவும் RSS காரங்க கூட நேரடியாக செய்ய துணியாத அவதூறு. அதை வேடிக்கை பாட்டு கொண்டு இருப்பதற்கு நம்ம சும்மாவே இருந்துக்கலாம். பெரிய இயக்கமும் தேவை கிடையாது, பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போது பெரியாருக்கு எதிராக பேச துளிர்விட்டார்களோ அப்போதே முறையிலே கிளியறிந்திருக்க வேண்டிய நபர் தான் சீமான். 15 வருஷமே லேட்டுங்கிறனா பொறுப்பை நாம கையில் எடுக்காம தட்டி கழித்து கொண்டு இருந்தோம்னா இந்த 15 ஆண்டுகள் வீணானது போல இன்னும் வீணாகும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. உடனடியாக நாம் செய்ய வேண்டியது, யாருமே சீமானை முற்றுகிட்டு நாளைக்கே வேலை முடிஞ்சதுப்பான்னு போக போறது கிடையாது. சீமானை முடித்து விட்டு